வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தேன். அதாவது இந்த மேக்ரமி த்ரெட் வாங்கினது எங்கே வாங்கினேன், அந்த கிட்டு எங்கே வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. அது ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்தா எடுக்க மாட்டேங்குது, எடுக்காது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அம்பீஸ் மேக்ரமி டுட்டோரியல் உங்களுக்கு நான் இங்கிலீஷில் அப்படியே போட்டு விட்டு காமிக்கிறேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அந்த ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், பேக் நான் போட்டேன். அந்த ஒயர் வாங்கினேன்ல, 600 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னேன். அந்த கிட்டு இந்த போட்டிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. ஃபுல்லாக முடிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அழகாக வருதுங்க, சூப்பராக வருது. உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்கலாம். இது மேக்ரமி ஒயருங்கிறது இந்த பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது பாலிஸ்டர் மாதிரி இருக்குங்க, இது காட்டன் கிடையாது. இது வந்து 5 mm. இதில் கம்மியெல்லாம் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி தான் வேணும். இது நம்ம இன்னும் வாங்கலை, இந்த கிட்டு நம்ம வாங்கலை, இந்த த்ரெட் இன்னும் வாங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சும்மா இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இன்ஸ்கர்ட்டுக்கு கோத்துக்கோம்ல, நாடா இது வச்சுருப்போம் இல்லைங்களா, சாஃப்டாக இருக்கிறது சொல்கிறேன். இதை எடுத்து நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னும்போது நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டாங்கன்னா அது வாங்கினா ஈஸியாக போடலாம். இந்த ஹேண்டில் நான் கோத்துருக்கேன்ல, அது மாதிரியே உங்களுக்கு இன்னொரு குச்சியில் கோத்து காமிக்கிறேன். ஜவுளி கடையிலலாம் கட்டப்பை கொடுப்பாங்களே, அதில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பைப் இது ஒன்று உடஞ்சி போச்சு. அதை எடுத்து உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன் காமிக்கிறதுக்காக. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக தான் காமிக்கிறேன். அது போட்டு காமிங்கன்னு சொன்னீங்க. என்னுடைய சேனலில் சமையல் தான் மெயினாக செஞ்சு காமிப்பேன். அதனால் உங்களுக்கு இது நீங்கள் கேட்ட வாசி இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் 4 அடி எடுத்துருக்கேன். இப்படி மடக்கி எடுத்துக்கணும். 4 அடி எடுத்தோம்னா இப்படி மடக்கிட்டோம்னா 2 அடி ஆயிரும். பாருங்க, இப்படி இருக்கணும். புரியுதுங்களா? இது சும்மா மாடலுக்காக தான் இப்போ நம்ம சொல்லி தரது. கூட பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி 5-6 அடி அந்த மாதிரிலாம் வரும். பாருங்க, இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கைப்பிடி வச்சிருக்கேன் பாருங்க. இதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கங்க. நான் செய்கிறத இந்த கைப்பிடி தான் இதுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரல நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சிக்கோங்க. நான் பிடிக்கிறேன், இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இந்த கையை உள்ள விட்டு எடுத்துருங்க. இங்கே பாருங்க, வந்துருச்சா? அதே போல இருக்கு பாருங்க. இந்த கைப்பிடி இருக்கு பாருங்க. இத்தனை போட்டிருக்கேன். இது மாதிரி இப்போ நான் 1 தான் போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டு விடலாம். இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த கீழ் பகுதி இருக்குல்ல, அது 2 கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி உள்ள வச்சு இந்த இங்கே பிடிச்சிக்கோங்க. நான் பிடிக்கிறேன், அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க வயரை. அப்போ தான் இழுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்படி கையை உள்ள விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்படி உள்ள விட்டு டபுள் வந்துருச்சு. சூப்பராக இத்தனை போட்டிருக்கேன். இங்கே 2 மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை தான் ஃபஸ்ட்டு இதுதான் சொருவது. இதான் பேசிக்காக சொருவணும். இப்போ தான் நாட்டு போட போகிறோம். நல்லா கவனிச்சிக்கோங்க. இது 4 இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து இது பக்கத்தில் 2 இருக்கு இல்லையா, அது சென்ட்ரு. இது வந்து லெஃப்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் இந்த வச்சுக்கிட்டேன். இந்த ரைட்டு தூக்கி மேல் பகுதியில் போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் இந்த கையை வச்சு நம்ம இப்படி கொண்டு போகணும். இதான் பேசிக் நாட்டு. இது ஒன்று தெரிஞ்சாவே நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டுடலாம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த சென்டர் அப்படியே தான் இருக்கணும். சென்டர் மாறக்கூடாது. இதை இப்படி வச்சுக்கணும். இதை இப்படி கொண்டாந்து இங்கே பாருங்கள், இங்கே அவ்வளோதான். இப்படியே போட்டுகிட்டே போகணும். அதை பாருங்கள், அவ்வளோதான். இதெல்லாம் அப்படி இந்த தெரியுதுங்களா, இந்த ஒரு நாட்டு தெரியுதுங்க, இந்த ஒரு நாட்டு அதுதான் நாங்கள் இப்படி போட்டுருக்கேன். இப்போ இதே மாதிரி போட வேண்டியதா. இதான் பேசிக்கு. இதை கற்றுக் கொடுத்துட்டிங்கனாவே போதும். பேக்லாம் ஓரளவுக்கு நல்லா போடலாம். மறுபடியும் சொல்கிறேன், அம்பீஸ் மேக்ரமி டுட்டோரியல் யூடியூப். அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. டீச்சர் அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.